ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 21/2/2026 கருணியா KR 743க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை கருணியா, அதனால் நம்ம எப்போதும் போல் கருணியா டு கருணியா ரிசல்ட் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே கருணியாவுடைய ஃபுல் ப்ரூவ்ட் ரிசல்ட்டு. நம்மளுக்கு லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 462 நண்பா. இது போன வாரம் நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஃபுல் போர்டில் வந்து 889462. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 719. அதுக்கு முந்தின சனிக்கிழமை 477 சொல்லிட்டு இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை கருணியா ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீல்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். மிஸ்ஸிங் சீல்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 டிஜிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நான் ஃபுல் போர்டையும் கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3லேருந்து 5க்குள்ளே நம்மளுடைய எல்லா நம்பர்ஸுமே வரணும். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 2, 4, 6 ட்ராவாக வரல. ஆனால் போன வாரம் இதே கெஸிங்கை கொடுக்கும்போது 7வது ட்ராவில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்த நம்பர் வந்து 3, 8. ஸோ 8 வந்து நம்மளுக்கு முன்போர்டில் வந்து டபுள் அடிச்சிருந்தாங்க நண்பா. முன்போர்டில் டபுள் 8 நம்மளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இங்கிட்ட எதிர்பார்த்தோம், ஆனால் இங்கிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ட்ராவுக்கு சேம் ஃபார்மேட் தான், இதே நம்பர்ஸ் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்குள்ளே போகும். இது ஏ போர்டு கெஸிங்கிறதுனால நான் இதை வந்து ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்க 2 போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 8 வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இதே கெஸ்ஸிங்கை போன வாரம் கொடுத்தப்போ நம்மளுக்கு 8 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி போயிடுச்சு நண்பா, டபுள் 8ஆக போயிடுச்சு. இருந்தாலும் இந்த ட்ராவுக்கு மறுபடிக்கும் நம்மளுக்கு 3க்கும் அல்லது 3உடைய V9 படி நம்மளுக்கு 8, அதாவது பவர் நம்பர் படி நம்மளுக்கு வந்து 3. ஸோ V9 படி நம்மளுக்கு 1ங்கிறதுனால நான் வந்து இதை பவர் நம்பர்ஸாக 2 இருக்கிறதுனால நான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ ரிசல்ட்டை கவனிங்க. ஃபுல் போர்டு நான் வந்து 4 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 4, 5, 2 ஃபுல் போர்டில் இதில் நம்மளுக்கு 8 அதோட 0. இங்கே கவனிச்சிங்கன்னா 4, 2, 9 இங்கே நம்மளுக்கு 8 அதோட 0. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து 1, 6, 7 இங்கே 8 அதோட 0. இங்கே கவனிங்க 2, 9, 4 இங்கே நம்மளுக்கு 8 அதோட 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா இங்கே 6, 4, 9 இங்கே 8 அதோட 0. இங்கே நம்மளுக்கு 4, 9, 4 இந்த இடத்துல 8 அதோட 0. அதுக்கடுத்து 7, 4, 5 இங்கே நம்மளுக்கு 8 அதோட இங்கே 0. இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 4, 9, 0, 9 இந்த இடத்துல நம்மளுக்கு 8 அதோட 0 ஏற்கனவே இருக்குது, 0 இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ பழைய ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு வந்து 0 கிடையாது, 3. சின்ன சவத கவனம் இதானாலும் அது அப்படியே மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0 இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 லாக் ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு 9, 7, 2 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8, 3. இங்கே வந்து நம்மளுக்கு 4, 7, 7 இந்த இடத்துல நம்மளுக்கு 8, 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு 7, 1, 9 இந்த இடத்துல நம்மளுக்கு 8 அதோட 3. இங்கே 5, 2, 1 இந்த இடத்துல நம்மளுக்கு 8 அதோட 3. இந்த இடத்துல 4, 6, 2 இந்த இடத்துல நம்மளுக்கு 8 அதோட 3. இங்கே 8 நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போன வாரம் பார்த்தப்போ நம்மளுக்கு 8 கிடச்சிருந்துச்சு. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8ன்னு தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுடைய கீ நம்பர் 3 அல்லது 8. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவலுக்கு கிடைக்கக்கூடிய
ஏபி அதோட ஏசி என்னென்னு பார்ப்போம். ஸோ ஏபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏபியில் வந்து 8-2, இது வந்து 8-3க்கு சான்சஸ் இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் 8-4 ஏபி, 3-0 ஏபி, 8-9 3-9 3-1 6-3. ஸோ 9 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால் ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8-2 8-4 8-9 அதோட 3-9ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 8-3 3-0 3-1 6-3 சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நான் வந்து ஃபார்மேட் படி போர்டு என்னவோ அதை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு போர்டில் இது மாற்றம் இருக்குது, மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் மாற்றிக்கிங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ஏ போர்டு ஆல் போர்டு நம்பர் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து போர்டு கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஒரு போர்டு இல்லை, நம்மளுக்கு 2-3 போர்டு கூட ஃபுல் போர்டுமே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதோட இது பழைய நம்பருங்கிறதுனால இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டபுள் வரதா இருந்தால் 33 அண்ட் 88 வச்சுக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர். இப்போ ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸு இதை வச்சு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ், ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-9-8 3-9-4 3-6-0 3-5-0 8-9-0 8-9-5 3-7-6 3-2-8 4-9-8 கடைசியாக 3-9-0. இது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் ஃபார்மேட் படி இது ஸ்ட்ரைட்டாக தான் நான் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்லை பாக்ஸ் நம்பர்ஸ் தான் சான்ஸ்னால் பாக்ஸ் நம்பர்லையும் பயன்படுத்திங்க. ஏன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உல்ட்டாவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது எப்படியா நம்மளுக்கு ரம்பிளுக்கு தான் சான்சஸ் இருக்கும். அப்போ இந்த ட்ராவுடைய பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 3-9-8 இருக்குது. அதோட 3-9-4 அதோட 3-6-0 அடுத்து 3-5-0 அப்புறம் 8-9-0 8-9-5 3-7-6 3-2-8 4-9-8 3-9-0ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கிடச்சிருக்கு. இதெல்லாம் அதிகப்படியாக நண்பர்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு ஒரு நம்பரும் ஏபிசி போர்டுக்கு நம்ம 1லேருந்து 2 நம்பர்ஸும் கொடுத்துக்கிட்ருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இந்த ட்ராவில் கிடச்சிருக்க சிம்பிள் கெஸிங்கை வச்சு தான் இந்த போர்டுகளை உருவாக்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல்பம் நம்பர் கிடச்சிச்சின்னா இதுலேருந்து நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் அதோட போர்டுகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு டச்சு கிடைக்காதனால போர்டு எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா கொஞ்சம் மாற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரா நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலேருந்து நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் அதை வச்சு உருவாக்கியிருக்கேன். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் 3 அல்லது 8 இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை இது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட்டுருங்க. ஆனால் கெஸ்ஸிங் படி எனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் அண்ட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 3-8 வச்சு உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 21/2/2026 கருணியா KR 743 கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.